ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கோல்டன் ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் கொடுக்கணும். அந்த காட்டன் சேரீக்குரிய ப்ளவுஸு காலையில் கொடுக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு ஆன்லைன் கஸ்டமர் ப்ளவுஸும் வேறு இன்றைக்கி ஃபுல்லாக தச்சு நாளைக்கு ஃபுல்லாக கொக்கி வச்சு ஈவினிங் கொடுக்கணும். என்ன பண்ணுறேன்னே எனக்கு ஒன்றும் புரியலை. இப்போ கடைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆர்டர்ஸ் எடுக்க வேணாம் தான் நான் நினச்சது. ஏன்னா உள்ளூர்லேயே ஆர்டர்ஸ் எனக்கு நிறையா வருது, எக்கச்சக்கமாக வருது. அதையே என்னால் தைக்க முடியலை. இந்த மதுரையெல்லாம் இந்த ஆன்லைன் கஸ்டமர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 8ஆம் தேதி கேட்டாங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி. நான் ப்ளவுஸ் அனுப்பவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை வேணாம், எனக்கு நிறையா இருக்குது, வேணாம், நீங்கள் கேட்குற டயத்துக்கு என்னால் கொடுக்க முடியாதா அப்படின்னே நான் சொல்லிட்டேன். அவங்க தான் இல்லை, எனக்கு இந்த மாதம் 20, 25ஆம் தேதி நீங்கள் கொடுத்தா போதும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அந்த நாட்கள் நிறையா டிஸ்டன்ஸ் மாதிரி தெரியுது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் கடையில் தைச்சோம் அப்படின்னா அந்த 20 நாட்கள் 25 நாட்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் அந்த லீவுக்கு வரலை அப்படின்னா நான் கண்டிப்பாக அந்த 10 நாளில் அந்த ஆன்லைன் கஸ்டமர் ப்ளவுஸை நான் தைச்சி கொடுத்துருப்பேன். அந்த 10 நாளுமே லீவுக்கு வந்தனால என்னால் இவங்களுடைய ப்ளவுஸை என்னால் தொடவே முடியலை. இவங்க ப்ளவுஸுன்னு மட்டும் கிடையாது, உள்ளூரில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கஸ்டமர் ப்ளவுஸுமே என்னால் தொடவே முடியலை. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ப்ளவுஸாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 8 கஸ்டமர் அல்லது 10 கஸ்டமர் ப்ளவுஸை நான் தச்சிருப்பேன். சில கஸ்டமர் 4 கொடுப்பாங்க, சில கஸ்டமர் 2 கொடுப்பாங்க, சில கஸ்டமர் 7, 8ன்னு கொடுப்பாங்க, இல்லை சில கஸ்டமர் டிசைன் ப்ளவுஸாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம நிறையா ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 கஸ்டமருக்காச்சும் நம்ம தைச்சிருப்போம். 10 நாள் தைக்கலைன்னா யோசித்து பாருங்க. அதுக்கப்புறமா அந்த மதுரை ஆன்லைன் கஸ்டமர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், அந்த 10 நாள் என்னோட ஹஸ்பண்டு லீவுக்கு வந்திருந்தனால என்னால் தொட முடியலை. இன்னும் நீங்கள் எனக்கு டைம் கொடுத்தா மட்டும்தான் நான் தொட முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா உள்ளூர் கஸ்டமர் துணியை தைக்கலை அப்படின்னா டெய்லியுமே கடைக்கு சத்தம் போடுறாங்க. நல்லா யோசித்து பாருங்கள், ரோட்டு மேலே கடை இருக்குது, டெய்லியுமே சத்தம் போட்டாங்க அப்படின்னா என்னோட நிலமையை யோசித்து பாருங்கள். அப்போ உள்ளூர் கஸ்டமர் முக்கியமாக ஆன்லைன் கஸ்டமர் முக்கியமானு யோசிக்கும் பொழுது நம்மளுக்கு இப்போதைக்கு உள்ளூர் கஸ்டமர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் உள்ளூர் கஸ்டமரில் யார் யார் அவசரப்படுத்துகிறாங்களோ அவங்கதையே தைச்சிக்கிட்டு இருந்து இவங்கதே என்னால் தொடவே முடியலை. அப்புறமா அந்த ஆன்லைன் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 2 நாள் டைம் கொடுத்தாங்க, அப்போ என்னால் தொட முடியலை. அடுத்து 2 நாள் டைம் கொடுத்தாங்க, அப்போ என்னால் தொட முடியலை. அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், நீங்கள் தைச்சி கொடுக்குறப்ப கொடுங்கன்னு சொல்லியிருந்தா கூட நான் நான் கண்டிப்பாக அவங்க ப்ளவுஸை நான் தச்சிருப்பேன். ஆனால் அவங்களே டைம் சொல்கிறனால என்னால் சுத்தமாக தொடவே முடியும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் எப்படி தான் 11 ப்ளவுஸ் தைக்க போகிறேனே தெரியலை.